ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் நாகா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, யூடியூப்பில் நான் நிறைய இது பார்த்துருக்கேன் நூடுல்ஸில். இப்போ நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணலாம். நான் சப்பாத்தி நூடுல்ஸ் பண்ண போகிறேன். எப்படின்னா கோதுமை மாவுலேயே இப்போ இங்கே பாருங்க, சப்பாத்தி ஏற்கனவே நான் சுட்டு வச்சுட்டேன். இப்போ அதில் நல்லா மொத்தமாகவும் சுட்டிருக்கேன், சிலது லேஸாகவும் சுட்டிருக்கேன். அதை அப்படியே வச்சுக்கணும். அப்புறம் வெங்காய தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். ஹாய் கைஸ், இப்போ கடாயை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, கடுகு போட்டுட்டோம்னா கருவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். பச்சை வாடை போகிற வரைக்கும் பண்ணலாம். தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கலாம். தக்காளி நல்லா நசுங்கினதுக்கப்புறம் ஒரு மிளகாய் தண்ணி போட்டுக்கலாம். மிளகாய் பொடி போட்டுக்கலாம். தேவையான மல்லித்தூள் போட்டுக்கலாம். சாம்பார் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கலாம். சப்பாத்தி நல்லா சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம். நல்லா கையிலே நல்லா வேகமாக பிச்சு போட்டுக்கோங்க. நல்லா வணக்கிட்டுக்கோங்க. இப்போ வணக்கினதுக்கப்புறம் பிச்சு போட்ட சப்பாத்தியெல்லாம் இதில் போட்டுக்கலாம். சப்பாத்திலாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.